நேற்று நான் வீடியோ கொடுக்கலைங்க. ஸோ அதுக்கு பெரிய சாரி. நேற்று பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன வேலையாக வெளியில் போயிட்டோம். அப்புறம் இது முந்தா நேற்று காலையில் எடுத்தது. இந்த பூ பறிக்க ஆள் இல்லைங்க. ஸோ அந்த பூவெல்லாம் மலர்ந்து மலர்ந்து அப்படியே கீழே தான் கொட்டுச்சுன்னு சொல்லலாம். இது கார்த்தியா வீட்டில் எடுத்த வீடியோ தான் அது. பச்சரிசியெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா ரேஷனில், அதையும் கழுவி காய வச்சுட்டு இடியாப்பத்துக்கு மத்தியானத்துக்கு பார்த்துக்கோங்க தக்காளி தாங்க செஞ்சேன். தக்காளி சாதம், செட்டிநாடு ஸ்டைல் தக்காளி சாதம் தான். எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிட்டேன் பார்த்துக்கோங்க ஒட்டுக்கா. நல்லா டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நேற்று பெரிய பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா என் கழுத்தில் பார்த்துக்கோங்க மஞ்சக்கேரி தான் போட்டிருப்பேன். தாலி செயின் வந்து அருந்து விழுந்துருச்சா, அதை வந்து பற்ற வைக்க தான் கொடுக்க போயிருந்தோம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும்னாங்க. சரி அதுக்கு வெளியில் வந்துட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து டீ சாப்பிட்டுட்டு 2 வடையும் சாப்பிட்டுட்டு சரி அவர் வந்து உட்காந்துட்டாரு. சரி நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு மீனாட்சி அம்மன் கோயில் தாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். இந்த பித்தளை பாத்திரம் மதுரைக்கே ஃபேமஸ் போனது. நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி சீருக்கும் சரி எல்லாத்துக்குமே பார்த்துக்கோங்க இது முதல் இடம் வகிக்கும் எங்கள் மதுரையில் வந்து. அதுவும் இந்த விசேஷ காலங்களெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். விதவிதமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது. அதுக்கப்புறம் சுமங்கலி வளையல் மதுரைக்கு வந்தால் குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்துக்கோங்க 100 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த குப்தா ஸ்டோருங்க, நான் பியூட்டிஷியன் படித்த காலத்தில் வந்து இந்த ஸ்டோரில் தான் வந்து வாங்குவேன். இதுவும் இன்னொன்று இருக்குது ரேமியும், மதுரையில் இது ரெண்டுமே ஃபேமஸ் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் தான் ஆன்லைன், அப்போல்லாம் கிடையாது. அதில் அந்த ஒரு முத்து வச்சு வரும் பார்த்துக்கோங்க, கண்ணை பறிச்சது. விலையெல்லாம் கேட்கல, சரி நம்ம வீடியோ தானே எடுக்கிறோம் அப்படின்ட்டு வந்துட்டு இந்த முத்து வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்துக்கோங்க. பொருள் நல்லாயிருக்கும், ரேட்டு கூடங்க. ஏன்னா நல்லா இருக்கிற பொருளுக்கு ரேட் எப்பயுமே கூட. அதுக்கப்புறம் பக்கத்து கடையே பார்த்துக்கோங்க ஆன்டிக் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அப்படியே தங்கம் தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், எங்கே ஒரு நல்லதுக்கு போகிறப்ப நம்ம வந்து ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் போகிறப்ப போட்டுக்கிறலாம். இந்த மாங்காய் மாலையெல்லாம் பாருங்கள், செட்டாக நெக்லஸும் கவர்னர் மாலை, அதே மாதிரி தான் இந்த கவர்னர் மாலையும். அவ்வளோ தங்கத்தையும் இதையும் பக்கத்தில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தங்கம் தோற்று போயிடும் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வர்ற டூரிஸ்ட்லாம் பார்த்துக்கோங்க குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அந்த குங்குமம் மதுரை மீனாட்சி அம்மன் தாளம்பு குங்குமம்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் வந்து டிக்டாக் பொம்மைங்க இப்போ எல்லாம் விதவிதமாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுடைய மெயின் கிழக்கு கோபுரம் பார்த்துக்கோங்க இதுதான். போய் நானும் செப்பலை கழட்டி போட்டுட்டு உள்ளேலாம் போயிட்டு வர முடியாது, லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க முன்னாடியே நின்று சாமி கும்பிட்டுட்டு இந்த இடம்லாம் பார்த்துக்கோங்க நமக்கு என்ன தேவையான பொருளோ அதெல்லாமே வாங்கலாம். மதுரை ஃபேமஸோட ஜிகர்தண்டா, இது வந்து ஒரிஜினல் கடை கிடையாது, ஒரிஜினல் கடை வந்து கீழே வாசலில் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு உள்ள வரைக்கும் நான் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன். மீனாட்சி அம்மன் கருவறை பார்த்துக்கோங்க, இந்த வாசலில் நின்றாலே தெரியும், ஆனால் நமக்கு லாங்காக இருக்கிறதுனால தெரியாது. அப்படியே லவாப்பழத்தையும் வாங்கிட்டு நேற்று ஈவினிங் இப்படி தாங்க எனக்கு போச்சு. இது பார்த்தீங்கன்னா அங்கே மீனாட்சி அம்மன் கோயில்லையே பக்கத்தில் இருக்கிற பார்த்துக்கோங்க ஒரு இரும்பு கடை தாங்க. அங்கே இரும்பு பொருள் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க உலக்க அந்த இது இருக்கு இல்லையா, கருங்கல்ல செய்த அந்த உரல்லாம் இருக்குல்ல, உரல் அம்மி, இந்த மாதிரி பொருளும் இருந்துச்சு. நமக்கு வேண்டிய பொருள் அங்கே எல்லாமே எடுக்கலாம். அங்கே வந்து சீசனிங்கும் பண்ணி வச்சுருக்காங்கங்க. எனக்கு பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் தான் நின்றேன். இதில் வந்து அடக்கம் வந்து மாவுக்கல் இருக்கு இல்லையா, மாவுக்கல், அப்புறம் மாக்கல்னு சொல்லுவாங்க தயிர் ஊற்றுறது, அந்த இது உலக்க, அந்த நம்ம பாட்டி காலத்துலலாம் இடிப்பாங்க இல்லையா அந்த உலக்க, ஆப்பச்சட்டி பார்த்தீங்க இல்லையா, ஆல்ரெடி வந்து அவங்க விளக்கெண்ணெய் ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு சீசனிங் பண்ணி தாங்க வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் வேணால் ஒரு டயத்துக்கு வந்து லேசாக சீசனிங் பண்ணி நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இடியாப்பத்தட்டு இருக்கலாம், 300-350 ஸ்டார்ட் ப்ரைஸுங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ஸ்டார்டிங். ஏன்னா இரும்பு பொருள்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 300-350-500 கிடைக்குதுன்னா ஒரு அஃபோர்டபுள் தாங்க. பணியாரக்கல் நம்ம 2 பேத்துக்கு தகுந்தாப்புலையும் இருக்குது பணியாரக்கல். நம்ம வியாபாரம் பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்தாப்புலையும் இருக்குங்க பணியாரக்கல். பாருங்கள் எவ்வளோ பெரிய பணியாரக்கல் இருக்குன்னு. அந்த அண்ணா கிட்ட வீடியோ எடுத்துக்கிறவான்னு தான் கேட்டேன். எல்லாருமே பார்த்துக்கோங்க ஓனர்லேருந்து எல்லாருமே எடுத்துக்கோங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக இதை பார்த்தாங்கன்னா 4 பேர் அதிலிருந்து வந்தாங்கன்னா அதில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் தானே. இப்போ நான் காட்டுறது வந்து சொப்பு சாமாங்க, சொப்பு சாமா அடுப்பு, சொப்பு சாமா வந்து அந்த அருகாமைனா குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. தேங்காய் திருகிற கரண்டி மரத்தில் இருக்குது, தேங்காய் எடுக்கிற கரண்டி பார்த்துக்கோங்க ஈயத்தில் வச்சுருக்காங்கங்க.
அப்புறம் நம்ம இப்போ நான்ஸ்டிக் மாதிரியே வந்து அயன் தவா பார்த்துக்கோங்க வந்திருக்குது. நம்ம ஆல்ரெடி சீசனிங் பண்ணி எடுத்தது தான். இந்த ஜாடி பாருங்களேன், அந்த காலத்து பாரம்பரிய ஜாடின்னு சொல்லலாம். இந்த செம்பு பார்த்தீங்கன்னா ஈயம் வெள்ளி பூசின செம்புங்க. ஸ்டார்டிங்கே 1500ல இருந்து 3000 வரைக்கும் இருக்குது. இந்த செம்பில் வந்து ரசம் வச்சு குடிக்கிறப்போ நம்ம உடம்புக்கு நல்லது. அது ஏன் அந்த ஈயவெள்ளி செம்பு கொடுக்குறாங்கன்னா, புளி ரசம் வைக்கிறப்போ வந்து அதில் வந்து அந்த புளி வந்து அந்த ஈயத்தையும் வெள்ளியை வந்து உருக்கி நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்போ அது ரொம்பவே நல்லது. இது பாருங்களேன், 2 பேர் உள்ள குடும்பத்துக்கு தாராளமாக இது போதும். ஒரு பிள்ளைக்குட்டி 4 பேர் மொத்தம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்துக்கு இந்த கல் போதும்னு தான் நான் நினைப்பேன். அப்புறம் நம்ம மருந்து அரைக்கிறது எனக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நமக்கு அம்மிக்கல் இருக்குது, அதனால எடுத்துக்கிறலாம். இப்போ வர அயன்